யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு அங்கே பாருங்க மூன்றாம் பிறை தெரியுது. உடனே இவங்கெல்லாம் பார்க்குறாங்க, அங்கே பார்க்குறாங்க, இங்கே பார்க்குறாங்க, தெரியல. உடனே அவர் சொல்றார், இந்த மரத்திலிருந்து 10 மரம் தள்ளி பாருங்க. 10 மரம் தள்ளி அந்த 10வது மரத்தில் இந்த கிளை, இந்த கிளையினுடைய நுனியை பாருங்கள் என்கிறார். இப்போ இவரிடம் நாம் கேட்டது என்ன? மூன்றாம் பிறை. அவர் காமிச்சது என்ன? மரமும் இலையும் கிளையும். இதை கேட்கல, இதான் நான் கேட்டேன். அப்போ எனக்கு தெரிந்த இந்த மரமும் இலையும் கிளையும் கடைசியில் எங்க போய் விட்டுகிறது? தெரியாத அந்த மூன்றாம் பிறையை காட்டுகிறது. அதுபோல தடஸ்த லட்சணம் என்றால் நம் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடியதாக இந்த இறைவனை இந்த பிரபஞ்சத்தை வைத்து, இந்த பிரபஞ்சத்தினுடைய வியாபகத்தில் எப்படி பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைந்திருக்கிறார் என்பதை அதை வைத்து காட்டுகிறார். அதற்கு பேர் தடஸ்த லட்சணம். அப்புறம் குண விசேஷம். மீனாட்சி அம்மாளாக வந்தாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க என்று அவர்களது லீலைகள். இப்படி இந்த லீலைகள் தடஸ்த லட்சணம், சொரூப லட்சணம், இந்த மூன்றையும் சொல்லி இறைவனை விளக்குது. இப்போ இதுல போற்றி போற்றி சொன்ன என்ன பிரயோஜனம் கேட்டோம். என்ன பிரயோஜனம்? நமக்கு எப்பொழுதும் மாறாமல் இயற்கையிலே நம்மோடு சேர்ந்திருப்பது அகங்காரம். அகங்காரத்தை அழிப்பது என்பது நடக்கவே நடக்காத ஒரு விஷயம். இப்ப இந்த அகங்காரத்தை அழிப்பதற்கு பகவான் அவர்தான் இந்த பிரபஞ்சத்தின் மூல காரணமாகவும் அவரது சொரூபமாகவும் பிரபஞ்சமாகவும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்துணையமாகவும் அவர் இருக்கிறார் என்பதுதான் சகசநாமங்களும் அஷ்டோத்திரங்களும் திரிசதிகளும் சொல்றோம். சரி, இதுல என்ன பிரயோஜனம்? நீ நோபடி எல்லாம் அவருக்காக. அவரது வியாபகம், அவரது தன்மை, அவரது லீலை. உன்னால் எதுவுமே இல்லை. நீ என்பது அவரது லீலை தான். நீ என்பதே அவரது லீலை தான். அதனால இந்த நிலைகளை எல்லாம் எடுத்துக்காட்டி நமக்கு அகங்காரத்தை போக்குவதற்காகத்தான் சகசநாமங்களும் எல்லாம் இருக்கிறது. அதுபோல இங்கே நமசிவாய வாழ்க என்று நம சிவாய வாழ்க, அவரை என்ன நமக ந மமக, இது என்னுடையது அல்ல. எடுத்துடனே பாருங்க, ந மமக, நான் அல்ல, என்னுடையதல்ல. அப்ப இதெல்லாம் யாரு? சிவாய, ஈஸ்வராத்மிகம். எடுத்துடனே முதல் அடி சொல்றார் நமசிவாய. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் நானும், எதுவும் என்னுடையதல்ல. ஈசாவாஸ்யம் இதகம் சர்மம், ஈசனது வியாபகமாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கிறதப்பா. அங்க அத்துணையும் அவரது வியாபகம். எதை பார்த்தாலும் அவர் தான் பார்க்கப்பட வேண்டும், நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியது. அதனால நமசிவாய. அப்படிப்பட்ட அந்த அவரிடம் சரணாகதி, அனைத்தும் அவர்தான் என்று நாம் சரணாகதி அடைகிறோம். அடைவதற்கு இந்த நமசிவாய என்கின்ற இந்த பஞ்சாட்சர மந்திரம் மிக மிக ஒரு உயர்ந்த மந்திரம். பஞ்சாட்சரம் என்பது ஒரு மந்திரம். இந்த மந்திரம் என்றால் என்னன்னா, ஏன் மந்திரம் இதென்ன நமசிவாயன்னு சொல்லணும், வேற ஏதாவது சொல்லலாம் அப்படின்னா இல்லப்பா. வரிவசியா ரகசியம் என்கின்ற சாஸ்திரத்துல ஒவ்வொரு எழுத்தினுடைய வரிக்கும் அதனுடைய சப்தத்திற்கும் மொழி முதல் காரணமா அணுத்திரள் ஒளி எழுத்து என்று சொல்றார். அணுக்களினுடைய திரள் சேர்ந்து எழுத்தினுடைய வடிவை உச்சரிப்பதாக இருப்பதற்கு பேர் தான் எழுத்து. அந்த எழுத்து வரிவச்சா ரகசியத்துல ஒவ்வொரு சப்தத்திற்கும் இப்படிப்பட்ட அதிர்வலைகள் இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்துக்கும் அண்டத்துக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அந்த தொடர்பில் சப்தம் என்பது வியாபித்திருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட். அந்த சப்தத்தை நீ பிரயோகிக்கின்ற போது அந்தந்த சக்திகள் ஆக்டிவேட் ஆகிறது. அதுதான் பீஜ மந்திரம் என்று சொல்றோம்.
பீஜம் அப்படின்னா விதைன்னு அர்த்தம். இந்த விதையானது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை, ஒரு குறிப்பிட்ட தன்மையை அடைகிற போது எப்படி அதற்குள் பொட்டன்சியலி இருக்கக்கூடியதாகிய அந்த தத்துவங்கள் எல்லாம் வெளியில வந்து மிகப்பெரிய விருட்சமாகி நமக்கு அத்தனை பலன்களையும் பூவாகி காயாகி கனியாகி எல்லாம் கொடுக்கிறது. அதற்கு பிறகு அதில் யானையை கட்டினால் கூட அசைக்க முடியாத தன்மை என்பது ஏற்படும். அதுபோல இந்த மந்திரங்கள் என்பது பீஜத்திலிருந்து வருவது. இந்த பீஜம் என்பது இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒவ்வொரு அணுவிலும் வியாபித்திருக்கக்கூடியது. அந்த அப்படி வியாபித்திருக்கக்கூடிய அந்த சத்தத்தை நாம் இந்த சத்தத்தோடு இணைக்கிற போது மிகப்பெரிய பலனை நமக்கு அருளக்கூடியது. அதில் இந்த பஞ்சாட்சரம் என்பது மிக 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 பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு, அதனால்தான் பஞ்சாட்சரம் என்பதை சிவஸ்வரூபம் என்றே சொல்றோம். சிவன் பேரு பஞ்சாட்சரம் வேறு அல்ல, பஞ்சாட்சரம் வேறு சிவன் பேர் அல்ல. சிவனுடைய சொரூப மந்திர ரூபியாக பகவான் இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த பகவானை நாம் சரணடைந்தால் எல்லாம் நடக்குமப்பா. அதனால நமச்சிவாய வாழ்க என்று என்னுடைய அகங்காரத்தை போக்குவதற்காக சொல்லப்பட்டது. நமச்சிவாய வாழ்க. அடுத்தது நாதன் தாழ்வாழ்க. நாதன் தாழ்வாழ்க. நாதன்னா தலைவன். இந்த அத்துணைக்கும் எது காரணமாக இருக்கிறதோ, இந்த பிரபஞ்சத்துக்கு காரணமாக எது இருக்கிறதோ அவரை நாதன் என்று சொல்றோம். நாதன் அப்படின்னா ஈஸ்வரன் என்ற, ஈஸ்வரன் அப்படின்னா ஈசத்வாத் இது ஈஸ்வரக. இந்த பிரபஞ்ச நியதி அத்துணையமாக யார் தன்னை வியாபிக்க செய்திருக்கிறாரோ அவர்தான் ஈஸ்வரன். நியந்தாவாகவும் நியதியாகவும் அவரே இருக்கிறார். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி எது என்றால் அது பகவான். இப்போ பகவான் அது ஆர்டர்ல எப்படி தப்பு நடக்கும்? தப்பு நடந்தால் அதற்கு ஒரு ஆர்டர் இருக்கிறது, தவறுக்கு ஒரு ஆர்டர் இருக்கிறது, நன்மைக்கு ஒரு ஆர்டர் இருக்கிறது. அதனால் அனைத்தும் ஈசன் செயல் என்கின்ற தன்மையை சொல்வதால் தான் அப்படி நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. அப்படி அந்த நாதனாக அத்துணைக்கும் தலைவனாக இந்த பிரபஞ்சத்திற்கு சிருஷ்டி திதி லய காரணகர்த்தாவாக யார் இருக்கிறாரோ அவரை நான் சரணடைகிறேன். எப்படி சரணடைகிறேன்? இயற்கையோடு இணைந்து நீ அந்த அந்த ஆர்டர்லிருந்து எப்பொழுது மாறினாலும் அது உனக்கு ப்ராப்ளமாக போய்விடும். எப்படி ஓடுகின்ற நீரில் எதிர்நீச்சல் போட்டீங்கன்னா ப்ராப்ளம், ஓடுகின்ற நீரோடு நீ போனீங்கன்னா ப்ராப்ளமே இல்லைப்பா, அது உன்னை எடுத்து சென்றுவிடும் அப்படின்னு சொல்கிறது போல. எப்படி இந்த பிரிவி சைக்கிளினுடைய அந்த செயின் வந்து ஒரு மாதிரியாக சுற்றி கொண்டிருக்கும். இதற்கு அந்த பிரிவினுடைய தன்மையிலே கை வைத்தால் அது உன்னை எதுவும் செய்யாது போய்விடும். எதிர்த்து கை வைத்தால் அது உன்னை நசுக்கிவிடும். சாமிஜி சொல்வார், நீ வந்து ஒரு மரத்தினிடம் போய் உரசினால் நீ உரசப்படுவாய். ஆர்டர்ல ஒரு மரத்திடம் போய் நீ உரசினா என்ன ஆகுது? நீ உரசப்படுவாய். அதுபோல அடுத்த விஷயத்திலே அடுத்தவர்களுக்கு தன்மையிலே இந்த பிரபஞ்ச நியதியிலே நீ உரசினால் நீ உரசப்படுவாய். நீயாக நீ இருந்தால் அந்த பிரபஞ்சம் உன்னை எதுவும் செய்யாதப்பா, அதன் போக்கிலே உன்னை அழைத்து சென்றுவிடும். எனவே போர்டு அப்படியே இருக்கட்டும், அதே இடத்துல இருக்கட்டும். ஃபேஸ் மறைக்குது, முகம் தெரியாது. இமைப்பொழுதும் என்னையில் நீங்காதான் தாழ்வாக அழுத்தத்திற்கு என்று உபநிஷத்துக்கள் சொல்வது. பகவான என்ன சொல்றது? அழுத்தத்திற்கு. அழுத்தத்திற்குனா கண் சிமிட்டாதது. இந்த பிரபஞ்சத்தில்
கண் சிமிட்டு அப்போ மொட்டைக்கண்ணுன்னு அர்த்தமா நீ பார்த்துக்கிற மொட்டைக்கண் இல்லை, சாட்சி ஸ்வரூபமாக அனைத்திலும் சாட்சி ஸ்வரூபமாக என் சொப்ன ஜாகர சுசுப்தமவைதி நித்யம் தத் பிரம்ம நிஷ்கலமகம் நஜபூத சங்கக பிராதஸ்மராமி ஹிருதி சம்ஸ்புரத் ஆத்மதத்துவம். ஹிருதி சம்ஸ்புரத் ஆத்மதத்துவம் என்னுடைய ஹிருதயத்திலே என்னை அறிவித்து எனக்கு அருள் தந்து புகுந்து உல்லாசமாய் உளத்திருந்து யாவையுமாய் அன்னமுமாய் என்னை அறிவித்து நான் 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 என்று எனக்குள்ளே புரணித்துக் கொண்டு எந்த ஒரு வஸ்து இருக்கிறதோ அது அது எப்படிப்பட்டதுன்னா பிராதஸ்மராமி ஹிருதி சம்ஸ்புரத் ஆத்மதத்துவம். அதுதான் ஆத்மாவினுடைய உண்மை ஸ்வரூபம். அப்பா அது எப்படி இருக்கிறதுனா சொப்ன ஜாகர சுசுப்தம் அவைதி நித்தியம். விழிப்பில நான் 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 என்று என்னை அறிவித்துக் கொண்டு எல்லாவற்றையும் எது அறிவித்துக் கொண்டிருக்கிறதோ அதே ஆத்ம தத்துவம் தான் கனவிலும் நான் என்று என்னை அறிவிக்கிறது. அந்த கனவிலே நான் என்பதை அறிவித்து அங்கே கனவில் எப்படி விழிப்பில் இருக்கிறதெல்லாம் அற்புதமாக மாண்டிருக்க சொல்வார். எது கனவு எது விழிப்புன்னு கேட்க. ஏன் நீ காண்கின்ற கனவு ஏன் விழிப்பா இருக்கக்கூடாது? இப்ப இருக்கக்கூடியது ஏன் கனவா இருக்கக்கூடாது? இதை எப்படி நிரூபிப்பாய்? அனுபவம். இதுல அனுபவிக்கிறார். அனுபவம், அனுபவிக்கப்படுகின்ற பொருள், அனுபவிப்பவர். இந்த மூன்று தான் இந்த திருக்குடி என்பது விழிப்பில் இருக்கிறது. அதனால விழிப்பு என்று சொல்றோம். கனவுல இருக்கிறதா இல்லையா? இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. அறிபவன் அறியப்படுகின்ற பொருள் அறிவு மூன்றும் அங்கேயே இருக்கிறது. அப்ப அதையே விழிப்புன்னு சொல்லக்கூடாது, இதையே கனவுன்னு சொல்லக்கூடாது. அது தற்காலிகமானதாக இருக்கிறது. இது மற்றவர்களால் அறியப்படுகிறது. இதுதான் ரெண்டுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். இது தற்காலிகமாக இருக்கக்கூடியது கனவு. அதே போல நான் பார்க்கக்கூடிய அது பிரதிபாசிக சத், இது விவகாரிய சத். இது ரெண்டுக்கு இதுதான் வித்தியாசம். பிரதிபாசிக சத் என்பது எனக்கு மட்டுமே தெரியக்கூடியது, அதுக்கு பேரு பிரதிபாசிக. ஆத்மானம் பிரதிபாஷ்யதே, எனக்கு மட்டும் தெரியக்கூடியதாக இருக்கிறது. ஆனா இது அப்படி அல்ல, விவகார யோகிதை உடையதாக இருக்கிறது. இன்ட்ராக்ஷன் செய்வதற்கு நானும் நீங்களும் தொடர்பு கொள்வதற்கு வசதியாக இருக்கிறது. அது உங்களால் அறியப்படுகிறது, என்னால் அறியப்படுகிறது. ஆனா கனவு என்பது, நான் உங்களை கனவுல அடித்தா உங்களுக்கு வலிக்குமா? விழிப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வலிக்குமா? வலிக்காது. தொடர்பு இல்லை, இன்ட்ராக்ஷன் இல்லை, விவகார யோகிதை அங்கே இல்லை. விவகார யோகிதை இருக்கிறது எப்படிப்பட்டது என்றால் தனக்கு மட்டும் தெரியக்கூடிய விவகார யோகிதை இருக்கிறது. அப்படி விழிப்பிலே எப்படி என்னை அறிவித்து அனைத்தையும் அறிவித்துக் கொண்டிருந்ததோ அதே வஸ்து கனவிலும் என்னை விழிப்படைய செய்து இந்த கனவில் இருக்கக்கூடிய அத்தனை அனுபவங்களையும் அனுபவிக்க செய்கிறது. ரைட்டு. என் சொப்ன ஜாகர சுசுப்தியில் சுசுப்தியில் அனுபவம் இருக்கிறதா? விழிப்பில் அனுபவம், அனுபவிக்கப்படுகின்ற பொருள், அனுபவிப்ப மூணு இருக்கிறது. சொப்பனத்தில் இருக்கிறது. சுசுப்தியில் இருக்கா? சுசுப்தினா ஆழ்ந்த உறக்கம். ஆழ்ந்த உறக்கத்தில் அது இருக்கிறதா? இருக்கா இல்லையா? இல்லை. பாருங்க, ஆழ்ந்த உறக்கத்தில் விவகார யோகிதை இல்லை, பிராதிபாசிகமும் இல்லை. ஆனால் அங்கே ஒரு சாட்சி மாத்திரமாக கரணங்களை கருவியில் ஒடுக்கி தானாக அங்கே இருக்கிறது. கரணங்களையும் கருவியில் ஒடுக்கி, மனதில் ஒடுக்கி அங்கே தானாக சாட்சி மாத்திரமாக இருக்கிறது. சாட்சி மாத்திரமாக இருக்கிறது. எப்படி சொல்றீங்கன்னா, எழுந்து சொன்ன நல்லா தூங்குறியான்னு கேட்டேன்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? நல்லா தூங்கு. யாரு பார்த்தா? நீயே அப்படி இல்லை. உனக்கு எந்த விதமான இன்ட்ராக்ஷன் கிடையாது. ஆனால் நன்றாக உறங்கினேன் என்று சொல்கிறாய். யார் பார்த்தா? அதுதான் என் சாட்சி, அதுதான் நீ. அதுதான் என் சொப்ன ஜாக்கிர சுசுப்தம் அவைதி நித்தியம் தத் பிரம்ம நிஷ்கலம் நஜ பூத சங்கக.
இந்த விழிப்பு கனவு உறக்கம் என்கின்ற அத்துணையிலும்